ஏன் சில சமயம் கெட்டவங்களுக்கு நல்லது நடக்கிற மாதிரி தெரியுதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? அத பத்தி இப்போ சட்டுன்னு பார்க்கலாம். வாழ்க்கையே சில சமயம் இப்படி அநியாயமா இருக்குன்னு தோணுது இல்லையா? அத புரிஞ்சுக்க இது கொஞ்சம் உதவும். சரி, இந்த கதையிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா, நம்ம பார்வை ரொம்ப குறுகலா இருக்கலாம். அதாவது, இப்போ ஒருத்தருக்கு நல்லது நடக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அதோட லாங் டேர்ம் எஃபெக்ட் என்ன, இல்ல அவங்களுக்கு உள்ளுக்குள்ள என்ன கஷ்டம் இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லையா? ரெண்டாவது விஷயம், நாம செய்யற செயல்களுக்கான விளைவு அது நல்லதோ கெட்டதோ உடனடியா வரணும்னு அவசியம் இல்ல. வினை விதைத்தவன் வினை அறுப்பான்னு சொல்ற மாதிரி கொஞ்சம் டைம் ஆனாலும் கண்டிப்பா அவங்கவங்க செஞ்சதுக்கான பலன் வந்து சேரும்னு மனசுல வச்சுக்கணும். கடைசியா, மத்தவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு அவங்களோட நம்மள ஒப்பிட்டு பார்த்துட்டு இருக்கறத விட நாம நேர்மையா இருக்கறதுலயும் நல்லது செய்யறதுலயும் கவனம் செலுத்துறது தான் முக்கியம்னு இந்த கதை சொல்லுது. மொத்தத்துல மேலோட்டமா பார்க்கறத வச்சு நாம குழம்பிக்காம நம்மளோட செயல்கள்ல நாம உறுதியா இருக்கணும். அதுதான் முக்கியம்.